எலியா ஜெபம் பண்ணும்போது மழை யார் நிறுத்தது? புரியல. கர்த்தர் நிறுத்தினாரு. கர்த்தர் ஏன் மழை நிறுத்தினாரு? அவர் சொன்னா நினைச்சு. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை நல்லா ஆராய்ச்சி படிச்சா அப்படிதான் நமக்கு சொல்லுது. புதுசா பாப்போம் எலியாவை பத்தி. வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18 அதோட 44வது வசனம். 1 ராஜாக்கள் 18 அதோட அவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை வேகம் எழுப்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அப்போ எலியா என்ன சொல்றான்? நீ போயிட்டு அங்க பாரு, என்ன இருக்கு? கையளவு மேகம் இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். எப்ப சொல்றான்? 7வது தடவை பார்க்கும்போது. 6 தடவை அவன் போய் பார்த்தான். 6 தடவை என்னாச்சு? 6 தடவை என்னாச்சு சொல்லுங்க, நீங்க பேசணும். 6 தடவை நீங்க பாருங்க, இங்க பாருங்க, எல்லாம் இங்க பாருங்க. வேதத்தை வசனத்தை அப்புறம் பாருங்க, பேசும்போது பதில் சொல்லுங்க. ஆமென் ஆமென். 6 தடவை பார்த்தா ஒண்ணும் இல்ல. 6 தடவை என்ன இல்ல? மேகத்துக்கான அறிகுறி எதுவுமே இல்ல. 6 தடவை ஒண்ணும் இல்ல. 7வது தடவை பார்க்கும்போது என்ன இருந்துச்சு? மேகம் இருந்துச்சு. கையளவு மேகம். வானத்துல பார்த்தா தெரியுமா? கையளவு மேகம் தான் அங்க தெரிஞ்சிச்சு. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்குது. அத நம்ம அதிக நேரம் வந்து மழையை பத்தி மாத்திரம், கர்த்தர் மழை கொடுத்தார், மழையை கொடுத்தார், எலியா சொல்லிட்டாரு, மழை வந்துச்சு. இத மாத்திரம் தான் நம்ம பார்க்கிறோம். யார் இந்த எலியான்றதை நம்ம பார்க்க மறக்கிறோம் அநேக நேரத்துல. ஆமென். எலியா யாரு? நம்மை போல பாடுள்ள மனுஷன் யாக்கோபு. எலியா யாரு? வேதம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? வேதத்துல ஒருத்தரை பத்தி நம்ம வாசிக்கலன்னா, இப்ப சோ யாராவது ஒருத்தரை பத்தி வாசிக்கும் போது என்ன சொல்றாரு? அவன் ஆரோனுடைய மகன். எப்படி? ஆரோனுடைய மகன், குமாரன், எலியாசாரின் மகனாகிய பினகாஸ். 3 தலைமுறையா அங்க காட்டுது. அப்ப வேதம் நமக்கு என்ன காட்டுது? வேதத்துல ஒருத்தரை பத்தி நான் சொல்லணும்னா, முதலாவது அவன் வேதத்துல என்ன சொல்லுது? அவன் அருள்ராஜ், அவங்க அப்பா சூழராஜ், அவன் இந்த சமூகம், அவன் இந்த கோத்திரம், அவன் இந்த இடத்தான். அதெல்லாம் வந்து வேதம் நமக்கு என்ன பண்ணுது? எப்படி சொல்லி கொடுக்குது. அப்ப வேதம் நமக்கு யாரு என்னன்றதை தெளிவா சொல்லி கொடுக்குது. அப்ப எலியா யாருன்னு வேதம் என்ன சொல்லி கொடுக்குது? சொல்லுங்க, எலியா யாரு? திஸ்பியனாகிய எலியா. அவங்க அப்பா யாரு? வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கல. அவன் திஸ்பியனாகிய எலியா. அவன் திஸ்பியன்னா என்ன? அதை சொல்லுங்க. இப்ப திஸ்பியன்னு போட்டிருக்கு வேதத்துல. திஸ்பியன்னா என்ன? சரி, திஸ்பியன்ன்றது நீங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18வது அதிகாரம். நான் சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். 24 இருந்து வாசிங்க. 24 இருந்து வாசிங்க. மத்தேயு 18 அதோட 24 இருந்து வாசிங்க. அவன் கணக்கு பார்த்து தொடங்கின போது ஒருவனை கொண்டு வந்தார்கள். இல்லாதபடியினால் ஆண்டவர் நிறுத்திப்படி ஒவ்வொரு வார்த்தையா படிக்க. அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நல்லா போதிருக்க. இப்போ இதுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ ஒருத்தன் கணக்கு பார்க்க போறான். அவன்கிட்ட வந்து 10,000 தாளந்து ஒருத்தன் கடன் வாங்கி இருக்கிறான். என்ன வாங்கி இருக்கிறான்? கடன் பெற்று இருக்கிறான். அந்த கடன் வாங்கினா அவனுக்கு கொடுக்க முடியல. அப்ப அவன் என்ன சொல்றான்? அப்பா, உன்னால வந்து கொடுக்கிறதுக்கு நிர்வாகம் இல்ல, உன்னால கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்க முடியாது. அப்படி என்ன செய்ய? முதல்ல உன் ஆஸ்தி எல்லாம் விட்டு என் கடனை அடைச்சிரு. அது பத்தலையா? 2வது என்ன பண்ணு? உன் பெண்காதி பிள்ளைகளையும் வித்து என் கடனை அடைச்சிரு. அதுவும் பத்தலையா? 3வதா ஒரு காரியம் செய்ய. நீயே உன்னை வித்து. எப்படி? நீயே உன்னை வித்து. அப்ப எல்லாத்தையும் வித்துட்டு நீ கடனை அடைச்சிரு. அப்போ எல்லாத்தையும் வித்து கடனை அடைக்கணும் போது, நானே எனக்கு சொந்தம் இல்லை, நானே வித்து கடனுக்காக என்ன அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டேன். இப்போ அவன் ராஜா கிட்ட கேட்கிறான், ஐயா மன்னிக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் உங்களுக்கு திரும்பவும் தருகிறேன். நம்ம ராஜா என்ன சொல்றான்? மன்னிச்சு விட்டுறான். எல்லா கடனையும் தள்ளுபடி செஞ்சிடறான். அவன் வெளியே வரும்போது அவங்க கிட்ட ஒருத்தன் என்ன பண்றான்? ஒரு 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கினான். இவன் 10,000 தாளந்து வாங்கினா, அவன் ஏதோ 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கினான். அவனை பிடிச்சு என்ன பண்றான்? கழுத்தை பிடிச்சு நெரிச்சு, நீ எனக்கு கடனை கொடுக்க வேண்டும். இது அவன் ஒருத்த போய் ராஜா கிட்ட சொல்ல. அப்ப ராஜா என்ன பண்றான்?
அந்த 10,000 தாலந்து கடன் வாங்கினவனை தூக்கி சிறையில போடுறான். அல்லேலூயா. அல்லேலூயா. சிறையில போடும்போது அப்ப ராஜா என்ன சொல்றாரு, நீ உன் சொத்து, உன் பஞ்சாதி, பிள்ளை, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துட்டு, உன்னையே வித்துட்டு கடனை கொடு. கடனை கொடுக்கலன்னா இந்த மாதிரிதான் நிலைமை அவனுக்கு சொல்றாரு. பாத்தீங்களா, அந்த நிலைமையில இருக்கிறவனுக்கு பேருதான் கிஸ்பியன். எது? கிஸ்பியன். எனக்கே நான் சொந்தமற்றவன். திஸ்பியன்னா சிறைப்பட்டு போனவன். நம்ம பொதுவா சொல்றோம்னா திஸ்பியன்னா சிறைப்பட்டு போனவன் அர்த்தம். இதை நீங்க ஆராய்ச்சி பார்க்கும்போது இந்த சிறைப்பட்டவனுக்கு என்ன அர்த்தம் நீங்க இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கும்போது இந்த காரியங்களை நமக்கு தெரியுது. ஏன்னா எலியாவின் காலத்துல எந்த யுத்தமும் நடக்கல, எந்த போரும் நடக்கல, எந்த எதிரி நாட்டு ராஜாவும் வந்து அவனை சிறைப்பிடிச்சு போல. இப்ப அவன் எப்படி சிறைப்பட்டவன் ஆனான்னா அவனோட சிறை வாழ்க்கை அர்த்தம் இப்படித்தான் நமக்கு வேதம் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுக்குது. அவனுக்கே சொந்தமற்ற கிஸ்பியனாகி இருக்கிறான். அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. அவன் நடுத்தெருவில் நிற்கிற அந்த ஒண்ணுமில்லாத நிலைமையில இருக்கிறானே, அவனுக்கு பேர் தான் கிஸ்பியன் அப்படின்னு எது சொல்லுது? வேதம் சொல்லுது. நான் சொல்லல, வேதம் சொல்லுது. அப்ப கிஸ்பியன்னா அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆமென். ஆமென். சொல்றான் பாருங்க, அவன் ஜெபிச்சா மழை வருது. இப்போ இந்த வசனத்தை கொஞ்சம் உற்று பாருங்க. நான் ஒண்ணுமே இல்லாத நிலைமையில இருந்தாலும் நான் ஜெபிச்சா உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வருதுன்னா அப்ப கர்த்தர் என்ன எந்த அளவுக்கு மேன்மையா வச்சிருப்பாரு. இப்ப அந்த காரணத்தை சொல்றதுதான் இந்த வேதம் எலியாவை அப்படித்தான் பயன்படுத்தி இருக்குது. ஆமென். ஆமென். ஏழுன்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏழுன்றது ஒரு நிறைவை குறிக்கும். 6 நாள் எல்லாத்தையும் சிருஷ்டித்தாரு, 7வது நாள் ஓய்ந்திருந்தார். 6 முறை போய் பார்த்தா 7வது முறை உள்ளங்கை அளவு மேகம் வந்துச்சு. 6 முறை மூழ்கி இருந்தா ஒன்னாவல, 7வது முறை மூழ்கி இருந்தா சரீரம் மாறி போச்சு. இப்படித்தான் ஏழுன்றது ஒரு நிறைவை நம்மளுக்கு கொடுக்குது. அப்ப எலியா என்னங்க கத்துக் கொடுக்கிறாரு? கர்த்தர் எலியாவை வச்சுன்னா அவன் ஒரு திஸ்பியன், அவன் ஒண்ணுமே இல்லாதவன். அந்த ஒண்ணுமே இல்லாதவன் போயிட்டு அந்த ராஜா கிட்ட சொல்றான், என்னுடைய வார்த்தை அன்றி இனி மழை பெய்யாதிருக்கும், மழையோ பனியோ பெய்யாதிருக்கும். 1 ராஜாக்கள் 17 பாருங்க, 17 1 ராஜாக்கள் 17:1. 1 ராஜாக்கள் 17. கேயாத்தின் குடிகளிலே கிஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். என்ன என்னுடைய வார்த்தையை அன்றி பனியோ மழையோ பெய்யாதிருக்கும். அவன் எதுக்கு சொன்னா? அந்த ராஜா கிட்ட போய் சொன்னா, இந்த மாதிரிப்பா இப்படி பனியோ மழையோ பெய்யாதிருக்கும். யாரு? ஆகாப் கிட்ட சொன்னான். ஆனா அதை யாக்கோபு வாசிக்கும் போது எப்படி சொல்றாரு? அவன் நம்மை போல பாடுள்ள மனிதனா இருந்தோம், அவன் கர்த்தாய் ஜெபம் பண்ணின போது கர்த்தர் பூமியின் மேல் எங்கும் மழை பெய்யாதபடி அடைத்து போட்டார். அவன் இஸ்ரவேலுக்கு தான் பேசலாம், ஆகாப்பு கிட்ட மட்டும் தான் பேசலாம். இந்த தேசத்துல மழை பெய்யக்கூடாது, என் வார்த்தை இல்லாம மழை வராது, பனியும் பெய்யாது. இப்ப மழை மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலுக்கு பனியும் ரொம்ப முக்கியம். அதுலதான் அவங்களோட வயல்வெளிகள் செழிப்பா மாறும். ஆனா அவன் சொல்ற வார்த்தை பாருங்க, என் வார்த்தை இல்லாம மழையோ பனியோ இனி இங்க பெய்யாது இந்த தேசத்துல. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? அப்பா, இந்த தேசத்துல ஆசீர்வாதம் எங்களை கொண்டுதான் வரணும், நாங்க இல்லாம இங்க ஆசீர்வாதம் வராது அப்படின்னா கர்த்தர் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்றாரு. எலியா, சும்மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்ல, நீ சொல்லாம பூமியில எங்கேயும் மழை பெய்ய மாட்டோம். ஆமென். எப்படி நீ சொல்லுற வார்த்தை அப்படிதான் சொல்லுது யாக்கோபுல, அவனுடைய வார்த்தை இல்லாம பூமியில எங்கேயும் மழை பெய்யாது. 3 வருஷம் 6 மாசம் பூமியில எங்கும் மழை இல்லாம நிறுத்தி போட்டார். அப்ப பூமி முழுவதும் மழை பெய்யாம இருக்குதுன்னா எலியாவோட ஒத்த வார்த்தை மாத்திரம் தான் காரணம். ஆனா எலியா யாருன்னா நம்மை போல பாடுள்ள மனுஷன், அவன் ஒரு சிறைப்பட்டு போன மனுஷன். ஆமென். இது ரொம்ப அருமையான ஒரு சத்தியம். அதாவது எலியா என்ன சொல்றான்? அவன் போயிட்டாங்க பாருங்க, அவன் எங்க நிக்கிறான்? அவன் எங்க நிக்கிறான்? ஒரு ஆற்றலையில போய் நிக்கிறான். எல்லாரு கேலித்தாரு. அது எங்க இருக்குது சொல்லுங்க? கேலித்தாரு எங்க இருக்குது? யோர்தானுக்கு இருக்குது. இப்போ நீங்க வார்த்தை வேதத்துல வர ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பாருங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? எப்பா நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, மழை அழிச்சு போயிட்ட, மழை வராது, இப்ப என்ன பண்ண போற? அவன் வந்து முன்ன ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு எலியாவுக்கும் தெரியுது. இது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு.
ஆற்றண்டையில போயிட்டு நீ ஒளிஞ்சுக்கிட்டு கேரித் ஆற்றண்டை எங்க இருக்குது? யோர்தான்ல இருக்குது. அந்த வார்த்தை மென்ஷன் பண்றாரு. யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில போய் நீ ஒளிந்து கொண்டிரு. கேரித் ஆறுன்னு அவர் சொல்லும்போது, இப்ப நம்ம எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்னோட நோக்கி சொல்றாரு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, உங்களை நோக்கி சொல்றாரு, எப்பா நீ போயிட்டு பாலாத்து கிட்ட ஒளிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. நீங்க போறதுனா எங்க போறீங்க? பாலாத்து கிட்ட ஒளியோ? டக்குன்னு சொல்லுங்க. பாலாத்து கிட்ட ஒளிச்சுக்கோனா எங்க போறீங்க? பாலாத்து கிட்ட நம்ம எங்க இருக்கு? பாலாத்து பூட்டாக்குல இருக்குது. இப்ப நான் போறதா எங்க போவேன்? நானும் பூட்டாக்கு தான் போவேன். வேலூர்ல இருக்கிற எங்க போவான்? அவன் வேலூர்ல இருக்கிற பாலாத்துக்கு தான். ஆம்பூர்ல இருக்கிறவன் இப்ப எங்க அண்ணி போச்சு எங்க போவாங்க? ஆம்பூர்ல போய் ஒளிச்சுக்குவாங்க. அப்போ இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. நீ போயிட்டு யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்றண்டையில போயிட்டு உன்னை ஒளிச்சு கொண்டிருந்தா யோர்தான் என்ன சொல்லுது? யோர்தானுக்கு பேர் மரணம். எது? யோர்தானுக்கு பேரு மரணம். கேரித்னா இடுக்கமான வாசல். ஆமென். கேரித்னா என்ன? இடுக்கமான வாசல். அப்ப என்ன சொல்றாரு? மரணத்துக்கு நேரா இருக்கிற இடுக்கமான வாசல் வழியா நீ இருந்தாலும் சரி, உன்னை காகத்தை கொண்டு நான் போஷிப்பேன். ஆமென். 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 எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, நீ மரணத்துக்கு நேரா இடுக்கமான வாசல் வழியில தான் இருக்கிற. ஆனாலும் நான் உன்னை போஷிக்க வல்லவராய் இருக்கிறேன். ஆமென். ஆமென். வேதம் நமக்கு அப்படிதான் கற்றுக் கொடுக்குது. சும்மா வேதத்தை கேரித்துல எழுதிட்டு இருந்தா அப்படியே வேதனை படிச்சு போனா அது நமக்கு சத்தியத்தை விளக்குறது இல்ல. கேரித்ன்றது இடுக்கமான வாசல். ஆமென். ஆமென். அதுக்கு அடுத்து பாருங்க, அவன் அதுக்கு அடுத்து என்ன சொல்ற? 17:9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. அது போதும். அதுலயும் ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. சாரிபாத் இருந்து என்ன? நீ முதல்ல ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றாரு. அந்த விதவை கிட்ட இருக்கிற அப்பத்துல என்ன ஆகுறாரு? நீ நல்லா பாருங்க. ஒரு தீர்க்கதரிசி வரானா ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். எப்படி வருவான்? செல்வ செழிப்பா வருவான். எப்படி? இப்ப உங்க வீட்டுக்கு நான் வர விருந்தாளி ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். எப்படி வருவேன்? செழிப்பா வருவேன். ஆனா செழிப்பாங்க போலையே இருக்கிற ஒரே ஒரு ரொட்டி அதே எனக்கு கொடுத்துருன்னு கேட்கறதுதான் யாரோட வேலை? தீர்க்கதரிசியோட வேலை. எப்படி? இருக்கிறது ஒரு ரொட்டி தான் வரும், அதையே எனக்கு கொடுத்துரு, நீ சாப்பிடாத. அதுதான் தீர்க்கதரிசியோட வேலை. ஆனா கொடுத்ததுனால தான் ஆசீர்வாதம். ஆமென். 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 கொடுத்ததுனால தான் ஆசீர்வாதம். அந்த வார்த்தையை பாருங்க. அங்க எங்க? சாரிபாத். சாரிபாத் எங்க இருக்கு பாருங்க. சீதோனுக்கு அடுத்து இருக்கிற சாரிபாத். அப்போ சீதோனுக்கு அடுத்து இருக்கிற சாரிபாத்னா, சாரிபாத் என்பது நல்லா பாருங்க ராணுவ தலைமையகம். இப்போ இந்தியாவுல டெல்லி இருக்குது, அமெரிக்கால ஒரு நாடு இருக்குதுன்னா நியூயார்க் இருக்குது, இங்க தான் தலைமையகம். ஆனா ராணுவத்துக்குன்னு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தலைமையகம் இருக்கும். அந்த தலைமையகத்துல ராணுவ தளவாடங்களை வச்சிருப்பாங்க. அந்த தலைமையகத்துல தான் சாரிபாத் அந்த தலைமையகம் தான். ராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டிருந்த இடம் வேற நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. நீங்க ஆராய்ச்சி பாருங்க. இப்போ அந்த ராணுவ தளவாடங்கள் வைக்கப்பட்டிருக்கிற தலைமையகத்துல போய் நீ எப்படி இருக்கிற? சுகமாய் படுத்துரு. ஆமென். ஆமென். சுகமாய் படுத்துரு அப்படின்னு தான் போட்டிருக்குது. நீங்க பைபிள்ல நீங்க ஒவ்வொரு வார்த்தையை நீங்க அப்படியே தேடி பாருங்களேன். நீ இப்ப சாதாரணமா பயந்து போய் கேரித்துல இருந்த தண்ணி வத்தி போச்சு. இப்ப நீ எங்க போய் இருக்கிற? ராணுவ தளவாடங்கள் இருக்கிற எதிரி நாட்டு எல்லையில போய் இருந்தாலும் சரி, அங்கேயே நீ சுகமா படுத்துரு. அங்கேயும் நான் உன்னை போஷிக்க வல்லவராக. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, உன்னை ஒரு விக்கினமும் அணுகாமல் நான் உன்னை பாதுகாப்பேன். என்ன நான் உன்னை விக்கினம் என்று பாதுகாப்பேன். எப்படி இருக்கணும்? நீ கர்த்தருக்குள்ள. அப்போ எலியா கர்த்தரோடு இருந்தான், கர்த்தரோட வார்த்தையோடு இருந்தான். அவன் எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, கர்த்தர் அவனை போஷித்தார், கர்த்தர் அவனை பாதுகாத்தார். நான் தானியேலை போல இருக்கணும். ரொம்ப பேர் விலக ஆசை. நான் தானியேலை போல இருக்கணும். எனக்கு எப்படி இருக்கிறது? தானியேலை போலவே நடத்துவாரு. தானியேலை மாதிரி பயங்கரமான வல்லமையோடு இருக்கணும்னா உன்னை சிங்கங்களுக்கு மத்தியில தான் வச்சிருப்பேன். ஆமென். 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 சிங்கத்துக்கு மத்தியில தான் இருப்ப. சிங்கம் ஒண்ணும்
அந்த சிங்கத்துக்கு சாட்சியா நீ மாறுவ. ஆமென். ராஜா சொல்லுவான், அருள்ராஜ் கும்பிடுற அந்த இயேசு தான்டா உண்மையான ஆண்டவர். ஆமென். ஆமென். அவங்க கும்பிடுற ஆண்டவர் தான் ஆண்டவர், வேற தேவன் இல்லை. ஆமென். அத சொல்லணும்னா தானியேல் மாதிரி சிங்க கவியில தான் இருக்கணும். வெறுமனே ராஜா கிட்ட இருந்தவங்க யார் பார்க்க போறான்? பெரிய இடத்துல இருக்கிற அவனுக்கு என்ன இருப்பான்? இப்ப சொல்ல பாரு, போராட்டத்துல இருந்தாரோ அவன் கர்த்தரை மறுதலிக்காம அவரோட வார்த்தையை சொல்லிட்டு வராங்க, அவனுக்கு தான் நன்மை. ஆமென். ஆமென். ஆமென்.